இது இந்தியா இல்லைங்க, ஸ்ரீலங்கா தான். என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் விசிட் பண்ண கோயில் தான் இந்த சிவன் கோயில். இது மஸ்கெலியாவில் கிளென்டில் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்குது. ஆதி ஆத்மநாதர் சிவன் கோயில்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் மஸ்கெலியா வந்த அப்புறம் மஸ்கெலியா பெட்ரோல் செட்லேருந்து ஸ்ரீபாத போகிற ரோட் சைடு தான் வரணும். ஸோ அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் பெட்ரோல் செட்லேருந்து. அப்படியே நீங்கள் நடந்து வந்தால் கிளென்டில் எஸ்டேட்டுக்குள்ளே ஒரே ரோடு தான். அந்த ரோடால் நீங்கள் நடந்து போவீங்களா இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிடலாம். நான், அம்மா, தங்கச்சி 2 பேரும் தான் போயிருந்தோம் என்னோடய பர்த்டேக்காக. இந்த சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு, இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அர்ச்சனை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக அங்கே பூசகர் எல்லாமே இருக்கிறாங்க, அர்ச்சகர் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா பெரிய 27 அடி சிவன் சிலை, அதுக்கு முன்னாடி நந்தி, அப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக ஒரு சிவன், 108 சிவலிங்கம், சின்ன சின்ன சிவலிங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே தியான மண்டபம் ஒன்றும் இருக்குது. அதோடு சேர்த்து விஷ்ணு சிலை ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற இந்த விஷ்ணு சிலைக்கு வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு நேர்த்தி வச்சுட்டு போகிறாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த தியான மண்டபங்க. சிவன் சிலைக்கு கீழே வந்துட்டு தான் இந்த தியான மண்டபம் இருக்குது. ஓரளவு பெரிய தியான மண்டபம். இங்கே ஒரு சிலையை வந்துட்டு சிவன் லிங்கத்தை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த விதமான டிஸ்டர்புமே இருக்காதுங்க. அவ்வளோ மனநிறைவாக நீங்கள் சாமி கும்பிட்டு வரக்கூடிய ஒரு கோயில் தான். ஸ்ரீலங்காவில் இப்படியான சிவன் கோயிலெல்லாம் அமையிறது சரியான கஷ்டம். டைம் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். गंगा माथे पे चाम बोले तेरी महिमा है महान. भस्म रभाए